ஷேய் விஸ்வாமுத்தர் ஐயா, நீதி அரசரே, ஒன்று விடாமல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் தப்பு பண்ணி கையெழுத்து இட்டு கையெழுத்து போட்டு கையெழுத்துகளை வாங்கி ஆடிக்கொண்டே இருக்கான். ஆணும் பெண் அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன், கீழே வார்டு வச்சுருக்கான்ல, பஞ்சாயத்து போர்டு வார்டு, அது வரைக்கும் தப்பு பண்ணி வச்சுருக்கான். அப்போ எல்லா தப்பு கணக்கும் நீதி அரசர் தான் எடுக்க முடியும். முக்கால் சத்தியம் அனைத்து உள்ள வரையில் மாட்டித்தான் உள்ளே போவான். விவசாயம் பண்ணுறவன் தப்பிச்சிருவான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் உள்ளே மாட்டி உள்ளே போயிடுவான். குடும்பமே உள்ளே போயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கோடா, நீதி அரசர் போடுறார். இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியாது, என்னமோ கணக்கு கோழி முட்டை கணக்கு ஓடுதுன்னு 2ஆம் நம்பருக்கு ஓடுவான். 30 வயசு 25 வயசு 35 வயசு வரைக்கும் உள்ள பயக ஆணும் பெண்ணும் கம்ப்யூட்டரில் தட்டி 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸுக்குள்ளே உள்ளே ஓடும். அது இந்த ஜென்ரேஷன் தெரியாது, புரியுதா? இதுக்கு மேலே 40 50 60 70 வயசு உள்ள ஆணுக்கு பெண்ணுக்கு உனக்கு தெரியும். விஸ்வாமுத்தர் கணக்கு கொடுத்துட்டேன்டா நீதி அரசருக்கு முன்னாடி. மானிட பேகலா கொசு மாதிரி இருக்க 7 செம்மம் சேட்டவனும் பூரா இந்த செம்மத்தில் பூமியை அழித்து 2ஆம் நம்பரை பூரா தயாரித்து பூமியை பாழாக்கி வச்சு கெச்சி போட்டு உட்காந்துருக்க. எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. ஒருத்தன் ஏலே காமுட்டா பேலே, உன் வாழுதுக்கு உயிர் வாழுதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. இருக்கிற ஆடை கொடுத்துருக்காரு. மேலே கீழே ஆணுக்கு பெண்ணுக்கு மறைக்கணும்லடா. காமுட்டா பேயலா, அறிவெட்ட முட்டா பேல, பூரா வண்டியை விட்டு போயா ஓடுதான். இருக்கிற இடம் ஆடை சாப்பாடு பூமியில் கொடுத்துருக்காரு. இந்த 3 தவிர என்ன தப்பு செஞ்சு வச்சுருக்கேன்னு அந்த கணக்கை பிடிப்பார். இப்போ அரசியல்வாதி அப்படியே கூண்டோட தூக்குவார், கூண்டோட. அதான் கணக்கு, அப்படி தான் வரும். நீதி அரசர் கையெழுத்து எழுதிட்டார், நீதி அரசர் கணக்கு போட்டார், நீதி அரசர் கூண்டோட தூக்குற கணக்கு அதான் அவர் போடுவார் கணக்கு, புரியுதா? இவரை மிஞ்சி நீ நடத்தி உட்காந்து ஆட்டிருக்காடா. ஒரு பேப்பர் அடித்து விட்டு பூமியை பாழாக்கி வச்சுருக்க. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, அங்கே டெல்லியில் இத்தனாயிரம் கோடி பேப்பர் பேங்கு ஒரே இந்த கச்சடை ஓடுது. அந்த கச்சடை முடிக்கக்கூடியது இந்த நீதி அரசர் தான் நிற்கார்லடா. இவர் தான் முடிப்பார். முடிக்கல ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்கே குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், கீழே பேங்கு, இங்கே ரிசர்வ் பேங்க், அந்த பேங்கு, செடி சேர்த்த பேங்கை பூரா தூக்கி ஒட்ட வலித்து செதுக்கி விட்டு தையில போட்டு விட்ருவார். போட்டாடுறா கணக்கு. முக்கால் சத்தியம். இந்த ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு பூரா புரோக்கர் இருக்கான். தூக்கி நச்சு நைய நெருங்க அந்த வெதரை கசக்கி விட்ருவாங்க. சிட்டி கிராமத்தில் கிடப்பான். அது முப்படைக்கு தான் தெரியும். இவர் என்னடா வேலாக்கா புரோக்கருமா, ஆடு வாங்கி கொடுத்தேன் மாடு வாங்கி கொடுத்தேன்மா புரோக்கர். அதை கசக்கி விட்ருவார். கசக்கி விட்றா அப்படின்ட்டார். கணக்கு போட்டாச்சு. அதை கசக்கி விட்டு அந்த மழை வெள்ளை போடும், மிளகா பொடி இருக்கான், தேய்ச்சி விட்றா. கண் வாய் கை எல்லா இடத்தையும் தேய்ச்சி விட்றா. அவன் சொரியணும் அப்படின்ட்டார். அந்த உயிர் பலியை சாப்பிட்டு உயிர் பலியை அறுத்து திங்கல, அதுக்கு இப்போ பவருக்கு அந்த பவரால் விட்டு இந்த பேலை அப்படியே ஆணுக்கு பெண்ணுக்கும் சொரிய விடுவார். தேய்ச்சி விட்றா, சொரியட்டும். நீதிமன்றம் கோர்ட் அவமதிப்பு, நீதித்துறை அவமதிப்பு, எல்லாம் கைலாசத்திலே அவமதிப்பு, அனைத்தும் அவமதித்து அதிகாரி பூரா கூவ மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருக்கா. இருடா அப்படின்னு இருக்கார். இருடா இரு. எப்படி செகண்டில் மடக்கி தூக்குதாரும் பாரு, புரியுதா? புரிஞ்சுக்கோடா. ஆடு மாடு சர மேஞ்சி போவோம், அதை மடக்கி ஒரு சைடாக பத்துவான். இவர் என்ன மடக்கி தூக்குடாம் பாரு. இதாண்டா கணக்கு. தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடில் கணக்கு கொடுத்தாச்சுரா. முக்கால் சதி.